Taste the Daily. புதுச்சேரியில் புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். ஃபெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட உப்பளம், அரியாங்குப்பம், வீராம்பட்டினம், காலாப்பட்டு உள்ளிட்ட மீனவ பகுதிகள் மற்றும் தாழ்வான பகுதிகளுக்கு சென்று பார்வையிட்டு மக்களின் குறைகளை அவர் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், புதுச்சேரி மாநில மீனவர்களுக்கு மழைக்கால நிவாரணத்தை 6000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்ற அறிவிப்பும், மீன்பிடி தடைக்கால நிவாரணத்தை 8000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார். மழைக்கால நிவாரண உதவி கூடுதல் உதவி ஒரு 3000, தடைக்கால நிவாரண உதவி ஒரு 1500, 4500, அது கூட ஒரு 4000 ரூபா போட்டு ஏழை மக்களுக்கு, ஏழை மீனவ மக்களுக்கு புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு 23,000 குடும்பங்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு 8000 ரூபா 9000 அளவுக்கு நிவாரண உதவி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக வழங்கணும். இது மழையெல்லாம் விட்டுட்ட பிறகு ஒரு 10 நாள் சென்ற பிறகு கொடுக்கறதுல ஒன்றும் அர்த்தம் கிடையாது. இந்தியாவில் தங்கத்தை அடமானம் வைத்து கடன் வாங்கும் நிலை அதிகரித்து வருவது தெரிய வந்துள்ளது. இதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் தங்கத்தை வைத்து கடன் வாங்குவதை மைனாரிட்டி பாஜக அரசு பெருமையாக பேசி வருகிறது. இந்திய மக்களிடம் நிதி இல்லாததால் தான் தங்களிடம் உள்ள தங்கத்தை அடமானம் வைத்து கடன் வாங்கி வட்டி கட்டிக் கொண்டிருப்பது பாஜக அரசுக்கு புரியவில்லை. ஒரு தனி மனிதனுக்கு கடன் இல்லாத நிலைதானே நாட்டை வல்லரசாக மாற்றும் என்றும், வாங்கி வைத்த தங்கத்தை அடகு வைத்து கடன் வாங்கும் நிலையில் இந்தியா எப்படி வல்லரசாகும் என்றும் கேள்வி எழுப்பும் மக்கள் கடன் வாங்கி திவாலான நிலைக்குதான் செல்வோம் என்று தெரிவிக்கின்றனர். லண்டனுக்கு கடத்தப்பட்ட திருமங்கை ஆழ்வார் சிலை 60 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டிற்கு திரும்பி வந்தது. ஆங்கிலேயர் ஆட்சியின் போது 1960ஆம் ஆண்டுகளில் திருடப்பட்ட இந்த சிலை இந்திய அரசாங்கம் மற்றும் பன்முகமான அமைப்புகளின் முயற்சியால் மீட்டெடுத்து திரும்ப கொண்டு வரப்பட்டுள்ளது. சிலையை மீட்டெடுத்தது இந்திய பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் முயற்சிகளின் ஒரு முக்கிய அங்கமாக பார்க்கப்படுவதால் உலகெங்கும் உள்ள இந்திய சமுதாயங்களுக்கிடையே இந்நிகழ்வு பெருமையையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. நாராயணம் பஜ நாராயணம் நாராயணம் லக்ஷ்மி நாராயணம்.